இந்த மீனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகிலே ஒரு பேரழகாக இருக்குது. இதோட வடிவமைப்பு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட பல மடங்கு இது வறுவலில் நல்லா இருக்குங்க. வறுவலில் ஒரு தரமான ஒரு மீன் சாப்பிட்ணும், அதோடைய நினைவு என்றைக்குமே அழியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கலவா மீனை வாங்கி சாப்பிடுங்க. இதை கலவானுவாங்க, ஒரு பகுதியில் வந்துட்டு சடவாவான்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது வந்து நம்ம மனசை வந்துட்டு கலவாடுற ஒரு மீன் தான் இது. அதனால தான் இதுக்கு கலவான்னு வச்சாங்களோ என்னவோ தெரியல. வேறு லெவலுக்கு நம்ம தூக்கின்னு போயிடுங்க இது. இந்த மீனை சாப்பிடும் போது வேறு எந்த மீனுமே நம்ம வாழ்நாளில் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணுன்ற போல் ஒரு ஃபீல் தரும். இந்த மீன் வந்துட்டு நீங்கள் வெட்டும் போது நீங்கள் கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும் போது கொஞ்சம் ரஃப்னஸாக தெரியும். பீஸு அது மீன் போலவே தெரியாது, ஏதோ ஒரு பொருளை தொட்டு பார்க்குற போல் இருக்கும். ஆனால் அது நீங்கள் வறுவல் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக மாறிடும். மீன் வறுவலில் ஒரு தரமான வறுவல் சாப்பிட்ணும் ஆசைப்பட்றோம். கட்டாயம் மீன் பிரியர்கள் கட்டாயம் இதை சாப்பிடுங்க. நம்ம பண்ருட்டி ஆசிரியர் மீன் கடைக்கு தான் வருது. இதோட விலையை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நிர்ணயிப்போம். இது சமயத்தில் வந்து 300, 350, 400 அது அந்த அளவு தான் ஆவரேஜாக வரும். ஆனால் இப்போ தடைகாலன்றதுனால இந்த மீன் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 600 ரூபா விலைக்கு வருது. இதை குரூப்பில் இருக்கும் உடனடியாக இதை புக் பண்ணுறங்க. யூடியூப்பில் பாருங்கள், கட்டாயம் இதை வந்துட்டு இது போல் மீன்களை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போவோம். என்ன கேட்டால் வஞ்சரம் வவ்வா இருக்குங்களா, அதுக்கு நிகரான விலையை கொடுக்கலாம் நம்ம இதுக்கு. என்ன கேட்டால் இதுக்கு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு 800, 900, 1000 ரூபா கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல மீன். இது கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.